இவரோட சின்ன வயசுலயே இவருக்கு போராட்ட குணம் நிறையவே இருந்திருக்கதா சொல்லப்படுது. அதுல போலீஸ் அடக்குமுறைன்ற பேர்ல பண்ண அநியாயங்கள் நல்லக்கண்ணு ஐயாவை ரொம்பவே பாதிச்சது. காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை இந்தியால பேன் பண்ணாங்க. அதுல நல்லக்கண்ணு ஐயாவும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரு. இந்த அரஸ்ட்ல நல்லக்கண்ணு ஐயா ஜெயில பட்ட கொடுமைகள் சொல்லி மாள முடியாது. இதனாலதான் நல்லக்கண்ணு ஐயா தன்னோட வாழ்நாள் முழுக்க மீசையே வைக்க மாட்டேன்ற சபதம் எடுத்தாரு. ஹாய், இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் தலைவரை பத்தின வரலாறு தான் பார்க்க போறோமே. இந்த தலைவர் வாழ்ந்ததே ஒரு பெரிய சகாப்தம் தான். இந்த தலைவர் இன்னைக்கு நம்ம கூட இல்ல. அவரை பத்தி இந்த ஜெனரேஷன்ல இருக்க நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவரை பத்தி இந்த ஜெனரேஷனுக்கு தெரியப்படுத்துறது நம்மளோட கடமை. இந்த வீடியோவை அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது உங்களோட கடமை. இந்த தலைவர் தான் கொண்ட கொள்கைக்காக ஒரு இன்னி அளவு கூட அதுல இருந்து தடமாறாம வாழ்நாள் பூராவும் அதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. நீங்களே சொல்லுங்க, இந்த காலத்துல எந்த அரசியல் தலைவராவது ஒரு அரசு பொது மருத்துவமனையில உயிரிழந்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொந்தமா ஒரு வீடு இல்ல, சொந்தமா ஒரு கார் கூட இல்ல, வாழ்நாள் பூராவும் வாடகை வீட்டுல வாழ்ந்திருக்காரு. அவர் ஏன் மீசை இல்லாம இருக்காருன்றதுக்கான காரணத்துல இருந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய போராட்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்த வீடியோல இந்த தலைவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இவர் தான் இப்ப இருக்க நிறைய பேர் கம்யூனிஸ்ட ஃபாலோ பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்காரு. இவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது, மாமனிதர். இவர் தான் நம்மளோட சிபிஐ லீடர் நல்லக்கண்ணு ஐயா. இவரை பத்தி இன்னைக்கு வீடியோல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். அப்ப இருந்த நெல்லை மாவட்டம் திருவைகுந்தத்துல தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்துலதான் இவரோட பிறப்பு இருந்திருக்கு. 1924 டிசம்பர் 26 இவர் பிறந்திருக்காரு. அப்பா ராமசாமி ஒரு வைணவ பக்தர். அவரோட வீட்டுல நிறைய கட்டுப்பாடு, நான்வெஜ்ஜுக்கு நோ தான். இவரோட சின்ன வயசுலயே இவருக்கு போராட்ட குணம் நிறையவே இருந்திருக்கதா சொல்லப்படுது. இவர் ஸ்கூலிங் படிக்கும் போதே சுதந்திர போராட்டம்ன்றது இந்தியாவில தீயா பரவிட்டு இருந்த சமயம் அது. இவருக்கு காந்தியோட நான் வயலன்ஸ் சித்தாந்தம் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு. வாவு சிதம்பரனார் மேலையும் பாரதியார் பாடல்கள் மேலையும் ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்திருக்கு. இவருக்கு தேசபக்தி வர்றதுக்கு பெரிய காரணம் இவரோட ஆசிரியர் பழவேச செட்டியார் தான். பழவேச செட்டியார் தான் இவருக்கு பாரதியார் பாடல்கள் மூலமா சின்ன வயசுலயே இவருக்கு தேசபக்திய மனசுல விதைச்சிருக்காரு. 1943 நல்லக்கண்ணு ஐயாவுக்கு 18 வயசு. நெல்லை இந்து காலேஜ்ல அவரு படிச்சுட்டு இருந்தாரு. அவர் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே வந்ததுக்கான ரீசன் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தமிழ்நாட்டுல அப்பதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் துளிர்விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைம்ல ஹார்வே மில்ஸ் தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் ரொம்பவே பெருசா பேசப்பட்டது. அதுல போலீஸ் அடக்குமுறைன்ற பேர்ல பண்ண அநியாயங்கள் நல்லக்கண்ணு ஐயாவை ரொம்பவே பாதிச்சது. ஏன் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஏன் சில பேர்கிட்ட மட்டும் இவ்வளவு சொத்துகள் இருக்குன்ற கேள்விகள் நல்லக்கண்ணு ஐயாவை கம்யூனிசம் பக்கம் திரும்ப வச்சுது. அந்த டைம்ல பி ராமமூர்த்தி, ஜீவானந்தம் போன்ற கம்யூனிஸ்டுகளோட பேச்சு நல்லக்கண்ணு ஐயாவை ரொம்பவே ஈர்த்துச்சு. அவர் காலேஜ் படிப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு படிப்பு வேணாம், மக்களோட சேவை தான் முக்கியம்னு சொல்லி காலேஜ் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வெளியே வந்துட்டாரு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை இந்தியால பேன் பண்ணாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாருமே தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டியதா போச்சு. அதுல நல்லக்கண்ணு ஐயாவும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தாரு. தலைமறைவு வாழ்க்கை வாழ்றதுன்னா சும்மா இல்ல, ஒழுங்கா சாப்பாடு கிடைக்காது, தூங்குறதுக்கு இடம் கிடைக்காது, கிராமமா போய் விவசாயிகளை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழும்போது 1949 டிசம்பர் 20 நங்குநேரின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க புலியூர்குறிச்சின்ற கிராமத்துல தன்னோட தோழரோட வீட்டுல நல்லக்கண்ணு ஐயா மறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தகவல் போய் அர்த்தராத்திரியில நல்லக்கண்ணு ஐயாவை அந்த தோழரோட வீட்டுல புகுந்து அடிச்சு துன்புறுத்தி இழுத்துட்டு போனாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த அரெஸ்ட்ல நல்லக்கண்ணு ஐயா ஜெயில பட்ட கொடுமைகள் சொல்லி மாள முடியாது. அதை கேட்டா இப்பவும் நமக்கு ரத்தம் கொதிக்கும். அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி அவரோட சிகரெட்னால நல்லக்கண்ணு ஐயாவோட மீசையை எரிச்சிருக்காங்க, முடிய பிச்சு எரிஞ்சிருக்காங்க. இதனாலதான் நல்லக்கண்ணு ஐயா தன்னோட வாழ்நாள் முழுக்க மீசையே வைக்க மாட்டேன்ற சபதம் எடுத்தாரு. 1950 நல்லக்கண்ணு ஐயா மேல நெல்லை சதி வழக்கு, கவர்மெண்ட்டை கவுக்க முயற்சி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர் மேல வழக்கு போடப்பட்டது. ஜட்ஜ் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. மதுரை சென்ட்ரல் ஜெயில அடைக்கப்பட்டாங்க. அவரோட கைதி எண் 9658. அவருக்கு அந்த ஜெயில ஒன்னும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. அவர் அங்க இருந்த ஒரு நாளை கூட வீணாக்காம அந்த ஜெயில் லைப்ரரியில இருந்த எல்லா புத்தகங்களையும் வாசிச்சாரு, எல்லா தமிழ் இலக்கியங்களையும் படிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஜெயில இருந்த மற்ற கைதிகளுக்கு
எழுத்தறிவு கற்பித்தாரு. அங்க இருந்த ஜெயிலர்ஸையுமே அவரு படிக்க சொல்லி கொடுத்தாரு. அவரோட நன்னடத்தை காரணமா 1956ல அவரை ரிலீஸ் பண்ணாங்க. சிறையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 1958ல ரஞ்சிதம் அப்படின்ற ஒரு டீச்சரை நல்லக்கண்ணு ஐயா திருமணம் செஞ்சாரு. இந்த திருமணம்ன்றது ரஞ்சிதம் அம்மா சைட்ல இருந்து பார்த்தா ஒரு பெரிய தியாகம்னு சொல்லலாம். நல்லக்கண்ணு ஐயா ஒரு முழு நேரத்து அரசியல்வாதின்னு ரஞ்சிதம் அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அரசியல் கட்சியில இருந்து கிடைக்கிற கொஞ்சம் அலவன்ஸை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்த முடியாது. ரஞ்சிதம் அம்மா தான் டியூஷன் எடுத்து டீச்சரா வேலை பார்த்து அந்த குடும்பத்தையே தாங்கி நின்னாங்க. எப்பயுமே நல்லக்கண்ணு ஐயா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னோட அரசியல் வாழ்க்கைக்கும் போராட்டங்களுக்கும் எப்பயுமே முதுகெலும்பாவும் ரத்தமும் சதயமாவும் இருந்தது என்னோட மனைவி மட்டும்தான் சொல்லுவாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். இந்த 2 பெண் குழந்தைங்களோட வாழ்க்கைக்காகவும் இவங்களுக்காகவும் ₹1 கூட நல்லக்கண்ணு ஐயா சேர்த்து வச்சது கிடையாது. மொத்தமா அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டது அந்த ரஞ்சிதம் அம்மாவோட உழைப்பு தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லக்கண்ணு ஐயாவோட போராட்டம் பதவிக்காக இல்ல, மண்ணுக்காக. தாமிரபரணி ஆற்றுல மணல் கொள்ளைன்றது உச்சத்துல இருந்த சமயம். 80 வயசுலயும் கோர்ட்டுக்கு நடந்தாரு. கோர்ட்ல ஃபர்ஸ்டா மணல் கொள்ளையை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கோட ரிசல்ட் தான் 5 வருஷம் மணல் அள்ளுறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆறுன்றது மக்களோட ரத்தம் மாதிரி, அதை நான் ஒருபோதும் விற்க விட மாட்டேன். ஆறு இல்லைன்னா விவசாயம் இல்ல, விவசாயம் இல்லைன்னா கிராமங்கள் இல்லைன்னு அப்பப்போ நல்லக்கண்ணு ஐயா சொல்லுவாரு. இது மட்டும் இல்லாம ஸ்டெர்லைட் விவகாரம், முல்லை பெரியாரான பிரச்சனைன்னு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு உரிமைக்காகவும் நல்லக்கண்ணு ஐயா குரல் கொடுத்திருக்காரு. 1992ல நல்லக்கண்ணு ஐயா சிபிஓட தமிழ்நாடு செக்ரட்டரியா பதவியேற்றாரு. 13 வருஷம் இந்த பதவியில அவர் இருந்தாரு. இந்த பதவியில அவர் இருந்த போதுதான் சிபிஐ தமிழ்நாட்டுல ஒரு மக்கள் இயக்கமா மாறுச்சு. ஜெயலலிதா கூடயும் கருணாநிதி கூடயும் அவர் அலைன்ஸ்ல இருந்த போது கூட அவரோட டிக்னிட்டிய ஒருபோதும் விட்டது கிடையாது. ஒரு முறை எலெக்ஷன் ஃபண்ட்காக கலெக்ட் பண்ண காசுல 2 பேரு தவறா யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி இம்மிடியேட்டா அந்த இடத்துலயே அந்த 2 பேரை கட்சியில இருந்து நீக்கிருக்காரு. He was uncompromised when it comes to ethics. இப்ப நான் சொல்ல போற விஷயம் இவர் எவ்வளவு பெரிய மாமனிதரா வாழ்ந்திருக்காருன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். 2005ல 80 வயதை பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட பார்ட்டியில இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி ₹1 கோடி அவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. ஆனா அடுத்த நிமிடமே அந்த ₹1 கோடி இது பார்ட்டிக்காகவும் மக்களுக்காகவும் செலவிடப்படணும்னு சொல்லி திருப்பி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு அவருக்கு தகைசல் தமிழர்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்து அதுக்கு கூட ₹10 லட்சம் பரிசும் கொடுத்திருக்காங்க. இதையும் மக்களுக்காக கொடுத்துருங்கன்னு சொல்லி சிஎம் கிட்டயே திருப்பி கொடுத்திருக்காரு. கடைசி வரைக்கும் சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீட்டுல ஹவுசிங் போர்டுல தான் சென்னையில குடியிருந்திருக்காரு. தமிழ்நாடு அரசு ஒரு முறை அந்த ஹவுசிங் போர்ட் எல்லாம் இடிக்கணும், காலி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட போது கூட நான் செக்ரட்டரியா இருந்தவன், நான் எதுக்கு காலி பண்ணணும்னு கேட்காம ரோட்ல நின்னு மக்களா போராடினாரு. நல்லக்கண்ணு ஐயாவோட வாழ்க்கையில இருந்து நம்ம என்ன கத்துக்கணும் தெரியுமா? இந்த பணம், காரு, பங்களா, பதவி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு மனுஷன் எவ்வளவு சிம்பிளான வாழ்க்கை வாழறான், அவன் எடுத்துக்கிட்ட கொள்கைக்காக எவ்வளவு உண்மையா இருக்கான், ஹானஸ்டா இருக்கான் அப்படின்றதுதான் முக்கியமே. நல்லக்கண்ணு ஐயா இப்ப நம்ம கூட இல்ல, ஆனா அவர் போட்டு கொடுத்துட்டு போன பாதை நம்ம கண் முன்னாடிதான் இருக்கு. அதுல நம்ம பயணிக்க கத்துக்கணும். And a very big red salute to the legend comrade. And signing off Cosmic Kuruvi from a sparrow's view, everything becomes a question. And thank you so much. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.